ஹாய்ங்க, நான் தான் உங்கள் மகிழா மாதவன் பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோடு கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலைக்கு தாங்க போக போகிறோம். எங்கள் அப்பா முருகனை தரிசிக்கிறதுக்கு தான் நாங்கள் போகிறோம். அதுக்காக எங்கள் வீட்டுக்காரரு வணக்கம் சொல்கிறாங்க. எங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க. குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறதுனா பெரும்பாடுங்க. ஸ்டாண்டு எடு, தண்ணி பாட்டில் எடு, அது எடு, இது எடுன்னு எல்லாம் பேக் பண்ணிட்டு தாங்க போகணும். இவன் வேறு வந்து எங்கிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம். இது வந்து பஸ்ஸு மருதமலையில் வந்து மலை மேலே 2 வீலரும் காரும் விடமாட்டேன்ட்டாங்க. தேவஸ்தான பஸ்ஸில் தான் ஏறி போகணும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் லைனில் நின்று பஸ்ஸில் ஏறி போயிட்டுருந்தோங்க. இப்போ அங்கே வந்து யானை தொந்தரவு நிறைய இருக்கிறனால 5 மணிக்கு மேலே 2 வீலர் விடுறதில்லைங்க. அரசு விடுமுறை நாளெல்லாம் காரையும் மேலே விடுறதில்ல. இந்த தேவஸ்தான பஸ்ஸில் தாங்க எல்லோரும் ஏறி போகிறாங்க. இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து 5 நிமிஷம் தாங்க ஆகும். போக 5 நிமிஷம், வர 5 நிமிஷம். ஆனால் ஒரு புது அனுபவமாக இருந்தது, நல்லா இருந்தது இந்த பஸ்ஸில் போகிறது. என் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எப்போவுமே ஒன்றா வேனு இல்லை காரு இல்லை 2 வீலர்லேயே போய் பழகிட்டோம். அவங்களுக்கு பஸ்ஸில் போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மேலே வந்து நம்ம அப்பா முருகனை தரிசித்ததும் மனசுக்கே ரொம்ப நிம்மதியாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக, ஒரு அமைதியாக இருந்ததுங்க. அந்த கிளைமேட்டும் ரொம்ப கூலிங்காக இருந்தது. மோடம் போட்டு மழை வர்ற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். கோபுரம் பார்த்த உடனே அந்த வேலையும் பார்த்ததும் பரவசமே ஆயிட்டோங்க. ரொம்ப நாள் ஆச்சு. எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பட் எங்களால் அடிக்கடி போக முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போனோம். போய் சாமியை, கூட்டமே இல்லைங்க, நாங்கள் போய் சாமியை பார்த்துட்டு இங்கே வந்து வெளியே வந்தால் பக்தர்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக சுற்றிலும் கட்டியிருக்கிறாங்க. அதே ஒரு கோயில் மாதிரி அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்து நாங்களும் எல்லோரும் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்தாங்க. இப்போ இது புதுசாக கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பக்கம் வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம் தம்பி. நாங்கள் போன டைமுக்கு எங்களுக்கு அபிஷேகம் தாங்க பிரசாதமாக கிடச்சிது. முருகருக்கு பிடிச்ச அபிஷேகமே எங்களுக்கு பிரசாதமாக கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே முன்னாடி யானை இருக்கும். 2 பேரும் அந்த யானை மேலே ஏறி விளையாடணும்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போகும்போது மணி 6ங்க. போய் ரிட்டன் 7:30 மணிக்கு நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். 7 மணிக்கு 7:30 மணி இருக்கும், ரிட்டன் ஆகிட்டோம். அந்த நைட்டில் அந்த லைட் செட்டிங்கு அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் இருந்த வேலும் எடுத்து, கடைசியாக நாங்கள் இந்த வேல் எடுத்து ஒரு ஃபோட்டோவும் வீடியோ எடுத்து முடிச்சுக்கிட்டோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். நீங்களாம் யார் மருதமலைக்கு போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.